கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். நான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். காலையில் தியானித்தோம். எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 846 பழைய ஏற்பாடு. நான் வாசிக்கிறேன். 41:10 10 நீ பயப்படாதே. நான் இந்த ஒரு பாட்டு தான், இந்த சின்ன பாட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாக்கு. பயப்படாதே. காலம் தியானித்தோம். நீ பயப்படாதே. நாம் எல்லாருமே இந்த 10 முழுவதும் வாசிக்கலாம். நீ பயப்படாதே. எல்லாம் வாசிப்போம். நான் உன்னுடன் இருக்கிறேனே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே. 2 விதமான வேதம். பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். சில இடத்துல வேதம் பயப்படாத, ஒன்லி காமனாக பயப்படாதே. காலையில் நம்ம பார்த்தோம் 2 விதமாக. நம்ம காலையில் 3 சம்பவத்தை பார்த்தோம். மாலையிலும் அதே டைப்பில் காலையில் பார்த்த மாதிரி 3 விதமான இந்த பயப்படாதே என்ற சம்பவத்தை எங்கெங்கே எப்படி உச்சரிச்சிருக்காங்க, எதற்காக, என் சூழ்நிலை எப்படி, அப்படி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், அப்படி தான் எல்லா வாக்கு எழுதியிருப்பாங்க. இன்றைய மாலை நீ பயப்படாதே. நாம் முதல் சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம். அங்கே சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் 17 அதிகாரம் 1 ராஜாக்கள் 17. நான் வாசிக்கிறேன். 13. அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. கவனிங்கள். ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். எலியாவின் வார்த்தை ஒரு மனுஷிகிட்ட போய் பேசுகிறார். நல்லா கவனிங்களேன். கர்த்தர் ஆச்சரியமானவர். இன்றைக்கு மனிதர்கள் தான் கர்த்தருடைய வார்த்தையை மாற்றிட்டாங்க. ஏறத்தாழ 1 வருஷம் 1.5 வருஷம் ஒரு மேலே தனித்து ஒரு மனிதன் குடும்பத்தை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து, தேவனோட வார்த்தையின்படி ஓடி எங்கேயோ ஒரு இடத்துல ஓடி பல 1000 நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி கேரித் என்ற ஆற்றங்கரில் ஒளிந்து கொண்டிருக்கிறார் எலியா. ராஜா ஆகாப் எலியாவை தேடி கண்டுபிடிக்க முடியல. காரணம், எலியா சொல்கிறார், என் வார்த்தையின்படி பனியும் பெய்யாது, மழையும் பெய்யாது. தேசத்தில் பனியும் பெய்யல, மழை பெய்யல. இந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், காகங்கள் மூலமாக என்னை போஷிப்பேன்னு சொன்னார். அப்படி போஷிக்கப்பட்ட பிறகு ஒரு காலம் வருது, தனிமையாக இருந்த அந்த மனிதன், குடும்பத்தை இழந்து தனித்து வாழ்ந்த அந்த மனிதன், காக்கையினால் போஷிக்கப்பட்ட ஆற்றின் தண்ணீரை குடித்து இப்போ 6 வற்றி போன பிறகு தேவன் பேசுகிறார். 9 நீ எழுந்து சீத்தோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கீர், உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். கவனிங்கள். நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கு நமக்கு அதான் மனநிலையை மாற்றணும். நம்ம அந்த விசுவாசத்தின் விசுவாசம் என்னன்னா மாற்றிட்டாங்க. சமுதாயம் பிரசங்கம் பண்ணி வேற மாதிரி பண்ணி, செழிப்பின் உபதேசம் பண்ணி, மனுஷன் விசுவாசத்து வேற. ஒரு மனுஷன் ஒரு சூழ்நிலை தனித்து வாழ்ந்து, குடும்பத்தை விட்டு வாழ்ந்து, ஒரே ஆகாரம் பல வருஷமாக சாப்பிட்டு, வேற என்ன அது அப்பமோ, அதுக்கு வேற என்ன இறைச்சி, வேற என்ன சாப்பிட்ருப்பார் அவர். பைபிள் சொல், காக்கையினுக்கு நான் கட்டளை இட்டேன். பைபிள் சொல்லுது, அங்கே இவனை போஷிக்க காகங்களை கட்டளையிடுவேன் என்றார். 6 காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பம் இறைச்சியும், சாயங்காலத்தை அப்பம் இறைச்சியும் கொண்டு, இதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய ஆகாரமே. இப்போ எங்கே போய் தங்க சொல்றான்னு பாருங்களேன். இங்கே தான் கஷ்டப்பட்டோம். அடுத்த ஸ்டெப் எங்கே போனோம்? ஒரு மாளிகை, ஒரு பணக்கார இடத்துல கர்த்தர் அனுப்பலை. கவனிங்கள். ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புகிறார். விதவை வீட்டுக்கு அனுப்புனா எப்படியாப்பட்ட விதவை? ஏழை விதவை, வறுமையின் விதவை, ஒருவேளை நடுத்தரமான விதவை, பணக்கார விதவைலாம் இருந்தாங்க. அப்படிப்பட்ட வீட்டுக்கு அனுப்பிச்சாலாம் பரவாயில்ல. கர்த்தர் எப்படி அனுப்புகிறார் பாருங்களேன். ஏற்கனவே வாழ்க்கை தனிமை, தனித்திருக்கிற ஆள் எங்கே போய் அனுப்புகிறாரு பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தை வழி எனக்கு அறிய முடியாது. விதவை வீட்டுக்கு அனுப்புனா ஒரு மனிதனை, ஒரு ஊழியக்காரனே, நியாயமாகுது. தேவன் அனுப்பி அங்கே அனுப்புகிறாரு பாருங்க. அப்படியே அவன் எழுந்து போய் தான் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் தேவன் நடத்துகிற வழி நமக்கு புரியவே புரியாது. ஆனால் ஒன்று தான் செய்ய கற்றுக்கணும்.
எந்த சூழ்நிலை எப்படி வாழ்க்கை அமைதோ அதற்கு ஏற்றதுப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும். நான் எப்போ அடிக்கடி நான் சொல்லுவேன், சில உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதான் லைஃபே. அப்போ தான் கற்றுக்க முடியும். பைபிள் சொல்லுது, அவன் எழுந்து எந்த ஒரு வார்த்தை சொல்லாமல் சாரி பார்த்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசல் அவன் அந்த வந்தபோது அவங்க ஒரு விதை விறகு பொறுக்கின்றால் கவனிங்கள். பார்க்கும்போதே விறகு பொறுக்கிற ஒரு விதவைனா அவங்க எந்த லெவலில் வந்திருப்பாங்க? லோ கிரேடோட லோ. கவனிங்கள், எப்படி இருக்குது? லோ. விறகு பொறுக்கிறவனா எப்படி இருக்கும் பாருங்களேன். அவர் பார்க்கும்போதே அவருக்கு எப்படி அடையாளம்? விறகு பொறுக்கி கொண்டிருந்தார். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, அவன் அவளை பார்த்து, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவர் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வாங்க. போய் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. போகும்போது கொஞ்சம் அப்பம். அப்போ அந்த பதில் எப்படி வருது பாருங்களேன். ரொம்ப அந்த விதவை எங்கே கர்த்தர் போஷிக்கிறார். ஆண்ட சொல்ல, உன்னை போஷிப்பதற்கு, உன்னை பராமரிப்பதற்கு எங்கே அனுப்புகிறாரு? என்னை பராமரிக்கிற போகிற வீடு இருக்குதுலே லோ. ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டு வந்து அடுத்த ஸ்டெப் மேலே தானே போன ஆசைப்படுவேன். 6 மாதத்தின் கண்டு வந்த வழியை பாருங்கள். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? அடுத்த ஸ்டெப் அப்படியே பல்ட்டி அடிச்சு மேலே போயிடணும். இன்றைக்கி அப்படி தான் உபதேசம் கர்த்தர் கொடுத்தா அப்படியே உயர்த்தி அப்படியே பஸ்ஸுன்னு பறந்துருவீங்க சொல்லி பொய்யான உபதேசம், மாயான காரியம். விசுவாசம் என்றால் பரீட்சிக்கப்படும் பைபிள் சொல்லுது. அதனால் கர்த்தர் யாருமே சாப்பாட்டுக்கோ நோய் விட்டு வாதிப்போருக்கோ துன்பத்தை உபத்தை விடுறவர் கிடையாது. சில நேரங்களில் கர்த்தர் நம்ம அனுமதிக்க சூழ்நிலை நம்மளுக்கு புரியாது. புரியாவிட்டாலும் அந்த வழி நடக்க தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பைபிள் சொல்லுது அவர் கையில் கொண்டு வான. அவர் அதுக்கு பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் சொன்னாங்க. பானையில் ஒரு பிடி மாவு, கலையத்தில் எண்ணெய் காட்டில் என்னது கொஞ்சம் எண்ணெய், எல்லாம் வெண்ணிடத்தில் ஒரு அடையில் என்று உங்களுடைய ஜீவனை தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அந்த மனுஷனை பார்த்து தெரிஞ்சு போச்சு, இவனோட பக்கத்து ஊருக்காரு இஸ்ரவேல் தேசம் கர்த்தர் ஜீவன் சொல்ல. அந்த மாதம் கொஞ்சமாக கைப்பிடி மாவு எவ்வளோங்க இருக்கும்? கைப்பிடி மாவு. அப்படி மீன்ஸ் அது கைப்பிடினா கைப்பிடி இருக்காது, இருக்குது கொஞ்சம், ஒரு கையில் எடுத்துடலாம். அந்த அளவு லோ லிட்டர், ரொம்ப கம்மி, கொஞ்சம் என்னங்குது. அப்போ சொல்கிறாரு, அப்போது எலியா அவர் பார்த்து, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி அப்படி சொல்கிறேன். கர்த்தர் ஜீவன் சொல்கிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கு ஆயத்தப்படுத்தி 2 விறகு பிறக்கிறேன். நான் எதுக்காக இப்போ பிறக்கிறேன்னா, ஆண்டவர் எங்கே அனுப்புகிறாரு பாருங்களேன். சாவ போகிற ஒரு குடும்பம், சோறு இல்லாத குடும்பம், அந்த குடும்பத்தை அனுப்புகிறேன். 2 விறகு பிறகு எதுக்கு? பைபிளே சாப்பிட்டு சாப்பிட்ற ஆள் நினச்சி இவங்க ஒருத்தர் தான். அவன் விஷம் சாப்பிட்டு செத்துருவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, சாப்பிட்டு சாவ போகிறான். பிகாஸ் அது நம்ம மறுபடியும் பார்க்கலாம். அப்படி எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, கவனிங்கள், நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி இடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் கர்த்தர் தேசமின் மழையை கட்டின நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவில்லை என்று இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் சொல்கிறாங்க. இந்த எந்த சூழ்நிலை பயப்படாதே. கர்த்தருடைய வார்த்தை கவனிங்கள். என்றைக்குமே நல்ல கவனிங்கள், நாம் தான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நல்ல கவனிங்க சகோதரனே, இந்த உலகம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, அது தெரிஞ்சுங்க. இன்றைக்கு மனிதர்கள் எங்களை போல நம்மளை போன மன்றங்கள் யாரை நாடி போகிறாங்களாம்? பெரிய பணக்காரங்கள், கோடீஸ்வரர்கள் நம்மளை வாழ்க்கையை மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு பணக்காரர் சிலர் பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஊழியக்காரங்களாம். அவர்கள் பணக்காரன் இடத்துல என்றைக்குமே கர்த்தர் நம்மளை அனுப்பவே மாட்டார். நல்லா கவனிங்க, நம்மை ஒரு ஊழியக்காரனை பணக்காரனை வச்சு ஆசீர்வதிக்க மாட்டார். ஊழியக்காரனை வைத்து தான் பணக்காரனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தெரியுமா? அவனுக்கு எத்தனையோ பணக்காரன் வீட்டில் பாருங்கள், தனித்து சாப்பிட வழி இல்லாமல், பிள்ளைங்க அசுத்தம் அநீதி நான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டில் எல்லாம் இருக்குது, வாழ்க்கையில் என்னென்ன இருக்கணுமோ அது இல்லை. கவனிங்கள், இன்றைக்கு ஊழியக்காரன் போகிற இடம் எப்படிப்பட்ட இடம்னா, ஊழியக்காரன் எப்படிப்பட்ட இடத்துக்கு போகணுன்னு கர்த்தர் விரும்புகிறாருன்னா, அதே ஊழியக்காரன் எப்படிப்பட்ட இடத்துக்கு போன விரும்புகிறாருன்னா, ஆசீர்வாதமான இடத்துக்கு தேவனை அனுப்புறது விரும்பல. அதே மாதிரி ஆசீர்வாதமான இடத்துக்கு போகணும் கிடையாது, ஆசீர்வாதம் இல்லாத இடத்துக்கு போய் மாற்றத்தை கொண்டு வரணும் ஊழியக்காரன். அதில் ஊழியக்காரன் விட்டு நாமளும் அப்படிதான். ஒரு வீடு இந்த ஆசீர்வாதமே இல்லாத வீடுனா அந்த வீட்டை நீங்கள் போங்க. அதனால் இந்த சூழ்நிலை 6 மாதம் கடந்து வந்த வழியில் அந்த மனுஷியை பார்த்து கர்த்தர் போஷிக்கிற மனுஷியும் கர்த்தரால் போஷிக்கப்படுற மனுஷனும் எப்படி இருக்கான் பாருங்களேன். நீ போ அங்கே உன்னை பராமரிப்பேன் சொன்ன எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, சாவு போகிற குடும்பத்தில் கர்த்தர் அனுப்புகிறாரு. தேவன் தெரியாதா? கரெக்ட் டைம். அவர் சொன்னா இருக்கிற 40 செத்துருவோம். என்னென்ன தேசத்தில் மழை கிடையாது, இதுக்கு காரணம் எலியா தான். எலியா ஆகாப் சொன்னா மழை பெய்யலன்னு. அப்போ ஆகாப்புக்கு மாத்திரம் இஸ்ரேல் தேசத்தை சுற்றி இருக்கிற தேசத்தில் எங்குமே மழை பெய்யல. மழை இல்லைன்னா எவ்வளோ வருஷம்? 2 வருஷத்துக்கு மேலே மழை பெய்யலாம். 3 வருஷம் 2 வருஷம் கிட்ட இருக்கலாம். மழை பெய்யாத என்ன பஞ்சம் பஞ்சம் பஞ்சம். தண்ணி கூட அந்த அம்மா தண்ணி கூட எங்கேயோ போய் அலைஞ்சு தான் இருந்திருப்பாங்க. இப்போ எங்குமே இல்லை. ஏற்கனவே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கணவன் கிடையாது. கவனிகள், எந்த சூழல் பயப்படாதுன்னா அந்த வார்த்தை அந்த மனுஷிக்கு இப்போ சொல்லுங்க, விதவை எலியாவை பராமரிக்கிறாங்களா இல்லை எலியா விதவை வாழ்க்கையை மாற்றுறாங்களா? எஸ், இதான் விஷயமே.
விஷயம் பிரதர், அவங்க போகிறாங்க. அது அந்த பயப்படாத வார்த்தை என்ன மாதிரி இருக்கும், அந்த மனுஷியோட கசந்த அனுபவங்களை மாற்றுகின்ற வார்த்தை. என்ன கசந்த அனுபவம்? சின்ன வயசில் கணவன் எழுந்திருப்பாங்க, அவங்க பையன் சின்ன பையன் தான், கணவன் எழுந்துட்டு மாற்றல. ஒரு மனுஷனுக்கு 3 இருக்கக்கூடாது: இழப்பு, வறுமை, வெறுமை. இந்த 3 இருக்கிற மனுஷன் வாழ்வதற்கு வேதனையானது. வறுமை இருக்கலாம், ஆனால் வெறுமையாக இருக்கலாம். வறுமைனா கொஞ்சம் மீன்ஸ் வறுமை கொஞ்சம் நிறைவில்லாமல், குறைவாக, எதிர்பார்த்தது இல்லாமல் இருந்தால் ஒரு வறுமைன்னு ஒரு அடையாளமாக இருக்கலாம். ஆனால் ஒன்றுமேலாம் வெறுமையாக வாழ்கிறோம் பார்த்தீங்களா யாராவது? இந்த 3 வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் கசந்த அனுபவம் பாருங்க. இழப்பு, ஒரு பக்கம் வறுமை, மறுபக்கம் வெறுமை. ஒன்றுமே இல்லை. இவங்க வாழ்க்கையில் எந்த மனுஷங்கள கத்தர் இவங்கள வச்சு கத்தர் எப்படி போஷிப்பார்? நல்லா கவனிங்கள். எலியாவுக்கு வார்த்தை உன்னை அங்கே வச்சு போஷிக்க போகிறேன்னு. ஆனால் உண்மையான சத்தியம் என்னன்னா, எலியா மூலம் தான் அந்த குடும்பத்தை போஷிக்க போகிறான்றது தான் நீதி. ஹல்லேலூயா, எஸ் ஹல்லேலூயா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்படி எலியா அப்படி போகும்போது பயப்படாத எந்த சூழ்நிலை சொன்னார் பார்த்தீங்களா? மரணத்தின் அந்த வார்த்தை என்ன இருக்குன்னா, அந்த அம்மா எதுக்காக சாப்பிட்றாங்கன்னா, மரணம் என்ற கசப்பு அவங்க வாழ்க்கையில் வந்துச்சு. இனிமேல் நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லைன்னா, ராஜா வீட்லேயே சாப்பாட்டுக்கு இல்லை. யார் வீட்டில்? ஆகாப் வீட்லேயே சாப்பாட்டுக்கு இல்லை. அப்படி அந்த நிலைமை ராஜா வீட்லேயே அந்த நாளில் சாப்பாட்டுக்கு இல்லை. அதாவது ஆகாப் சொல்கிறாரு, ராஜா சொல்கிறாரு, நம்ம பசியாக இருக்கிறோம், நம்ம கிண்டல் பண்ணுறோம். ராஜா அனுப்புகிறாரு. எத்தனையோ குதிரை போயிடுச்சு. இன்னொரு ராஜா அது மாதிரி ராஜா வீட்டிலே பஞ்சம் இருக்கும்போது ஒரு விதவை வீட்டில் அது மாத்திரம் விதவிக்கு உதவி செய்த வீடெலாம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது அவங்களுக்கு நினச்சிருப்பாங்க, இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பேர் உதவி பண்ணியிருப்பாங்க, இனிமேல் உதவி செய்ய ஆள் கிடையாது, இனிமேல் மழையும் பெஞ்சா பல நாட்கள் ஆகும். அப்போ மழை பெஞ்சதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுட்டு இந்த அடைக்கு மேலே மாவு கிடைக்காது, எண்ணெய் கிடைக்காது, அப்போ எப்படி நம்ம வாடுறது? அப்படியே பசியில் செத்து போய்டும் தான் நினச்சிருந்தாங்க. இப்போ பாருங்களேன், எதிர்காலத்தினால் உண்டான வேதனை. ஏதாவது இன்றைக்கி மக்கள் வாழ்கிறோன்னா, நமக்கு தற்காலத்தில் எந்த பிரச்சனை வரும்போது ஒரு சரீர பலவீனமோ வறுமையோ ஒரு இழப்போ நடக்காத காரணம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாலே, இன்றைக்கு வந்துட்டாலே இந்த மைண்ட் அப்படின்னு நினைக்கான் எதிர்காலத்தை குடிச்சு போயிடும். வாழ்வோமா, எதிர்காலத்தை சுட்டு பேசுவோம், என்ன ஆக போகுது, அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கோம் பிள்ளைங்களை விட்டுருவோமா, ஐயோ பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆக போகுது, நம்ம கணவன் வாழ்க்கை என்ன ஆக போகுது, மனைவி வாழ்க்கை என்ன ஆக போகுது, இப்படியே போயிருந்தால் வாழ்க்கையில் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த மாதிரி சூழ்நிலை தான் அந்த மனுஷி வந்தா. அந்த மனுஷிக்கு எடுத்த சரியான முடிவு என்னென்னா, மரணம் மீன்ஸ் தற்கொலை கிடையாது. இது சாப்பிட்ட பிறகு நம்ம வாழ்க்கை என்ன ஆகிட போகுதுன்னா கொஞ்ச நாளில் என்ன பண்ணுறது முடிஞ்சிடும். கவனிங்கள், அந்த அம்மா நினச்சி பார்க்கல யாரோ உதவி செய்வாங்கன்னு. கவனிங்கள், எங்கே அனுப்புகிறார் பார்த்தீங்களா தேவன்? சில நேரங்களிலே அற்பமான மனிதர்களை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். என்றைக்குமே கோடீஸ்வரன், பணக்காரன், அரசியல்வாதி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவான் என்ற எண்ணத்தை தயவுசெய்து நம்ம விட்டுருவோம். யாரை வைத்து வேணால் அற்பமான மனிதர்களை வைத்து கர்த்தரால் மாத்திரம் மாற்ற முடியும். அதை மனுஷன் வச்சுங்க. தேவனால் தான் ஒரு அற்பமான அந்த எலியா உலகத்தின் பார்வைக்கு அற்பமான மனுஷன் தான். யார் எலியா வரும்போது அந்த அம்மாவுக்கு தெரியாது, அவன் தண்ணி கேட்குறான்னு சொல்லிட்டு பாருங்க, தண்ணி கொடுத்தாங்க, மாவு கொடுத்தாங்க. ஆனால் எலியாவால் தான் என் வாழ்க்கை மாற சொல்லி அந்த அம்மாவுக்கு தெரியாது. அதே நேரத்தில் இங்கே வச்சு தான் இப்படிப்பட்ட மனுஷன் தான் வச்சு என்னை போஷிக்க போகிறான்னு எலியாவுக்கு தேவன் பேசுவதுக்கு முன்பாக தெரியாது. நல்ல கவனிங்க. ஆனால் எலியாக்கு எப்போ தெரியும்? எழுந்து போன்னு சொல்லும் போது தான் எலியாக்கு தெரியும் தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை, என்ன பஞ்ச காலத்தில் எந்த மாதிரி சூழ்நிலை, எங்கே வச்சு போஷித்தாலும், ஆற்றில் வச்சு போஷித்தாலும், விதை வீட்டில் வச்சு போஷித்தாலும், இல்லாத இடத்துல போஷித்தாலும், வனாந்தரத்தில் வச்சாலும், அவாந்தரத்தில் வச்சாலும், எங்கே தேவ மனுஷனுக்கான அங்கே கர்த்தர் போஷிக்க வல்லவர் என்று எலியா அறிஞ்சிருந்தார். அதான் விஷயமே. நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் போஷிப்பார் நம்ம அறிஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே இந்த வார்த்தை எங்கே யூஸ் பண்ணியிருக்கணும்? என்னுடைய அனுபவம் பார்த்தா, எலியா பயப்படாது, நீ போ, நான் உன்னை சாரி பார்த்து விதை வீட்டை வச்சு போஷிப்பேன் தான் எலியாக தான் சொல்லிக்கணும் இந்த வார்த்தையை. அதான் ரைட். ஏன்னா எலியா வாழ்க்கை தனிமையாகி போச்சு, வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் எலியாவுக்கு சொல்லலை. ஆனால் தேவ மனுஷனை பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அங்கே போயிட்டு பயப்படாத, நீ சொல்லி நடந்தது இந்த மாதத்து கர்த்தர் செய்வார். கசந்த அனுபவத்தை கர்த்தர் மாற்றத்துக்கு கொண்டு வருவார். எதிர்காலத்தை குறித்த வேதனையில் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையை வைத்து நாம் அளக்கிறோம், முடிஞ்சிருச்சுன்னு. இப்போ இருக்கிற சூழ்நிலை தலைகீழ மாற்றுவதற்கு கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட ஒரு வார்த்தை போதும். அல்லையா சொல்லுவோமே, அல்லேலூயா. அவர் எலியா அப்படி சொல்ல, நீ போலப்படாதே, உன்னை பெரிய ஆளாக்குவேன், உங்கே போவேன் அங்கே போவேன். எலியா, நான் அவன் காலை வச்சுட்டேன், உன் வீடு செழிக்க போகுது பாரு, நான் காலை வச்சிட்டேன் பாரு, இனிமேல் அற்புதம் போயிடுச்சு, என்கிட்ட வந்து பாரு, அம்மாவாசி ஜபிச்சு பாரு, நான் ஜபிச்சாலே மாறிட்டேன் அப்படி சொல்லலை. சிம்பிளாக கொடுத்தாரு. அம்மா கொஞ்சம் கொடுப்பான், ஏன்னா டெஸ்ட், அம்மா கொடுமா,
ஏன்னா ஏன் அப்படி எலியா அந்த அம்மா கேட்டார், நான் தண்ணி கொடுத்தா தான் ஆசீர்வதிக்கப்படுமா, அப்பம் கொடுத்தா நீ எல்லாம் கவனிங்க, நீங்கள் தப்பு சொல்கிறேன், கத்தருக்கு கொடு, அப்போ தண்ணி கொடுக்கலாம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படாதா? அப்பம் கொடுக்கலாம் அந்த வீட்டில் மாவு எண்ணெய் தலைத்து எண்ணெய் குறையாம மாவு குறையாம இருக்குமா? அந்த அம்மா கொடுக்கலாம். ஏன் எலியா கேட்குறாருன்னா, எலியாவை கதை சொல்ற விதவினால் போஷிப்பேனா, எலியா சந்தித்த அந்த கர்த்தர் சொன்ன விதவை அந்த விதவையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் எலியா கேட்குறாரு. எலியாவுக்கு போனோடனே மாவில் கேளு, ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்க முன்னாடி யாரை கேட்டால் நல்லா இருக்கா, மாவில் ரொட்டி கொடு, சப்பாத்தி கொடு, தண்ணி கொடு, அப்புறம் தான் நீ ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி எங்குமே பேதம் அப்படி சொல்லலை. ஏன்னா எலியாவை அனுப்பும் போது போகும்போது அந்த தேவன் பராமரிக்கிற லேடி இந்த பொம்பளை தானா அப்போ டெஸ்ட் பண்ணுறது தான் என்ன பண்ணுறாரு எலியா என்ன கேட்குறாரு, நீங்கள் தண்ணி கொடுமா. ஆனால் கவனிங்கள், தண்ணி கொடுக்க அந்த பெண், தண்ணி அன்றைக்கி இம்பார்ட்டன்ட் இருந்ததா, மாவு இம்பார்ட்டன்ட் இருந்ததா? அந்த மாதிரி இருக்கிற மாவு செத்து போயிடும். நாங்கள் அன்றைக்கி தண்ணி தான், பிகாஸ் ஆற்றுலே கேரி தாற்றங்கரையே வற்றி போச்சு. இவங்க வந்து எங்கே தண்ணி எடுத்துருப்பாங்க? கவனி, கொஞ்சம் கேளுங்க. இப்போ ஏன் இந்த இடம் எப்படி இருக்குன்னா, தேவன் எங்கே போச்சுக்காருன்னா, அந்த தண்ணி எடுப்பதற்கு பல கிலோமீட்டர், இங்கே நம்ம தண்ணி இல்லைன்னா கொஞ்ச நாள் என்ன கதியாக வரும். அப்போ அந்த காலத்தில் ஆரம் இல்லை ஊற்றெல்லாம் வற்றி போச்சுன்னா அந்த வீட்டில் தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணி கொடுக்க அன்றைக்கி மாவு கிட்ட தான் கொடுத்துருக்கலாம். தண்ணி என்ன பண்ண முடியும்? அந்த தண்ணியை கொடுக்க போனாங்க பார்த்தீங்களா? அப்பே டெஸ்ட் பண்ண தண்ணியை கொடுத்ததுன்னா, மாவு கொடுத்ததுனால ஆசீர்வாதம் கிடையாது, எண்ணெயில் அப்போ சுற்று தண்ணி கொடுத்துட்டாங்க பார்த்தியா? எலியாக்க தெரிஞ்சு போச்சு. தண்ணியே நீ கொடுக்குறன்னா அதுக்கப்புறம் நீ எதை கொடுப்ப? எதை கொடுப்பீங்க? அதான் சொன்னார், நீ தண்ணி எடுக்க போகிறல்ல, ஃபஸ்ட்டு தண்ணி எடுக்க போகும்போதே எலியாக்க தெரிஞ்சு போச்சு நம்ம கர்த்தர் சொன்ன ஆள் தான் யார், இந்த ஆளுன்னு. ஏன்னா நீ அந்த நாளில் நிறைய விதவை இருந்தாங்க. எந்த விதம்? இந்த விதம் பேர் சொல்லி அமிச்சாரு. அந்த விதவனே பேரே கிடையாது, சாரி பார்த்துட்டு ஊர் தானே பேர் அது. இப்போ அங்கே போகும்போது அவங்க கேட்குறாங்க, ஐயா கொடுக்கும்போது அப்படி போகும்போது எலியாவுக்கு செட் ஆச்சு. சரி கத்தர் அமிச்சால் இதுதானா? அப்போ சொல்லு, கொஞ்சம் மாவுல கொஞ்சம் எடுத்துன்னு வாங்க, கொஞ்சம் எனக்கு அப்போ தான் சொல்கிறேன், நான் செத்துருவேன், நான் சாப்பிட்டுட்டு செஞ்சு சாப்பிட்டு செத்தலாம் நினச்சேன் அப்படியா? அது சொன்னார். அப்போ கீழே சொல்கிறார், கவனிங்கள், வெறி சொல்கிறது 15, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்த அவளும் இவனும் அவள் வீட்டார் அன்றைக்கு நாள் சாப்பிட்டார்கள். கவனிங்கள், அவள் போய் எலியாவின் சொற்படி அவளும் இவனும் அவள் வீட்டார் அன்றைக்கு நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியா கூட சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செழிவந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் அது குறைந்து போகவும் இல்லை. நல்லா கவனிங்க, இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறைவை நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வருமானால், இங்கே எலியா விட்டுருவோமே, உட்காந்துருக்க எண்ணெயை உன்னை பார்த்து பேசுகிறேன், கசந்த அனுபவங்கள் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்பட்ட என்ன அனுபவம், வேதனையான அனுபவங்கள், இந்த மீன்ஸ் எதிர்காலத்தை குறித்து நாம் இருண்ட ஒரு சூழ்நிலை மாறணும்னா சிம்பிள் வே தான். கர்த்தருடைய வார்த்தை என்ன உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுதோ அது கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நாளைக்கு மாறும், அடுத்த வருஷம் மாறும், என் பிள்ளை வளர்ந்தாதான் படித்தாதான் என் பிள்ளை உயர்ந்து வேலைக்கு போனால் மாறணும் கிடையாது. கர்த்தர் உன் வாழ்க்கை யார் மூலமாவது மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஐயா செழிக்கும் போதல்லையா, அந்த தேசத்தில் அன்றைக்கி ராஜா வீட்டில் பஞ்சமாக இருக்குது. ராஜா வீட்டில் பஞ்சம், ராஜா வீட்டில் அப்பம் குறைவு. ஆனால் தேவ மனுஷனாக எலியா இருந்த வீட்டில் சாப்பிட்டு திருப்தி. அவங்க மாத்திரம் அந்த வீடு ஏன் கர்த்தர் அனுப்பினார் என்று நல்லா கவனிங்கள். அவங்க பாரு என்ன சொல்லிட்டு பாருங்களேன், அவங்களும் அவள் போய் எலியாவும் சொல்லி அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள். எத்தனை பேருங்க வீட்டார்னா காட்டும் போது எத்தனை பேர்? நானும் என் பிள்ளையும், ரைட்டா? எத்தனை பேர்? நானும் என் பிள்ளையும். இப்போ சாப்பிட்டது எத்தனை பேர்? எப்படி? அவள் வீட்டரும் அநேக நாள் சாப்பிட்றா. அப்போ மீன்ஸ் யாருன்னா அவள் பக்கத்தில் இருக்க நம்ம சொந்த பந்தம், அவங்கள சார்ந்தவங்களாம், அவங்களாம் சாப்பிட்டாங்க. கஷ்டம்னா யாருக்கு? நாங்கள் செத்து போடுறோம் யாருக்கு? அப்போ ஏன் கர்த்தர் இந்த மனுஷன் செலக்ட் பண்ணார்னா, உண்மையாக சொல்லுகிறேன், நற்குணசாலியை தேவன் விரும்புகிறார். இந்த அம்மா பாருங்க, சாக போகிற நேரத்திலே தன்னுடைய எடுத்து மற்றவங்க கொடுக்குறாங்கன்னா எப்படியாப்பட்ட இருதயம் அவங்கக்கிட்ட இருக்கு. கர்த்தர் எங்கே வச்சு யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா எலியாவை? எலியா எந்த இடத்துல இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும், அந்த இடம் கவனிங்க. ஆனால் இந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்ன இருக்குமா, இவ்வளோ நற்குணம் உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன ஏற்படுச்சுன்னா, வாழ்க்கையிலே பார்த்தா சின்ன வயசுலேருந்து பார்த்தா பல இழந்திருப்பாங்க. குழந்தை இழந்துட்டு, பிள்ளை இழந்துட்டோம், மீன்ஸ் கணவனை இழந்துட்டோம், வாழ்க்கையில் வறுமை இருந்துச்சு, எதுவுமே இல்லை, எல்லாமே. அப்போ வாழ்க்கை எப்படி இருப்பது? எங்கே போய் கர்த்தர் கிரியை செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அது மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் இவங்களை பற்றி பேசுகிறார்.
புதிய ஏற்பாட்டில் நான் கேட்கிறேன், இஸ்ரவேல் தேசத்தில் விதவைங்க இல்லையா? ஏன் அங்கே வச்சு எலியாவை போஷிக்கல? எங்கேயோ வச்சு எலியா போஷ காரணம் என்ன? ஊழியக்காரன் எங்கே இருப்பதற்கு தகுதியான இடம் சொல்லி கர்த்தர் அனுப்பினார். நம்முடைய ஆசீர்வாதம் நாளைக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், சகோதரியே யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் கர்த்தருக்கு கொடுப்பார். எந்த மனுஷன் நீர் பாய்ச்சிறானோ அவன் நீர் பாய்ச்சப்படுவான். ரைட்டுங்களா? பைபிள் இந்த மனுஷோட வாழ்க்கை சிம்பிளா சொல்லி முடிக்கலாமே. என்னையா அந்த மனுஷோட ஒரு அடையாளம்? பேர் செய்யறதில்ல, ஊர் சாரிபாத், ஆனால் பேர் எழுதல, ஆனால் விதவை, அவளுக்கு அட்ரஸ் கொடுத்து விதவை, ஒரு மகன். ஆனால் என்ன அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஸ்பெஷல் கிஃப்டே நற்கிரியை. யார் வந்தாலும், எந்த ஊருக்கார வந்தாலும், யார் இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்வது, அவங்களுக்கு நன்மை செய்வது அந்த அம்மா மனுஷி. சாகுவதுக்கு அவங்களுக்கு பக்கத்து வீட்டு நிறைய உதவி செய்தா அவங்க ஏன் சாப்பிட்டு சாக போறேன்னு சொல்றாங்க? ஆனால் இவங்க வாழ்ந்த பிறகு சாக போறன்னு வாழ வச்சாங்க. இவங்க யாரு? இவங்களை போல அநேகர் இருந்திருப்பாங்களே. இவங்க போல அநேகம் இருந்திருப்பாங்க. நான் மாத்திரம் வாழ நினைச்சவங்க கிடையாது. இவங்க நான் மட்டும் சாப்பிடணும், எனக்கு என் பிள்ளைக்கு நாங்கள் எளியா மட்டும் சாப்பிடணும் கிடையாது. பைபிள் அவர்கள் வீட்டாரும், த கவுண்ட்லெஸ், அவர் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்களாம். அப்போ இந்த அம்மா மாத்திரம் இல்லை, தேவனுக்கு தெரியும் இவங்களுக்கு கொடுத்தா மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. வாழ்க்கை மாற்ற வேண்டுமானால் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலியின் மேலே கடைசி நேரத்தை நீங்கள் போட்டு சாப்பிடும்போது இருக்குது கொஞ்சம், ஒருவேளை உங்கள் பிள்ளைக்கு போடுறீங்களோ அந்த நேரத்தில் யாராக வந்துட்டு அப்படி தட்டு அப்படி உள்ள தள்ளிட்டு பிள்ளைக்கு நிறைய சாப்பிடணும் சொல்லிட்டு மூடி வச்சுட்டு எத்தனையோ குடும்பம் போகுது. ப்ளீஸ், உங்கள் பிள்ளை சாத்தை நீங்கள் பாதி போடுறதால உங்கள் பிள்ளை ஒல்லியாயிடாது. வந்துட்டாங்க சொல்ல ஆளை பார்த்து கொஞ்சம் கனத்துக்குரியவனா கறி போடுவீங்க, கொஞ்சம் தலை காஞ்சவனா ரசம் ஊற்றி குடிப்பீங்க. ப்ளீஸ், உங்கள் வீட்டில் ஒருத்தர் தேடி வந்தால் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, நீங்கள் என்ன மாதிரி கறி உங்கள் பிள்ளை கொடுப்பீங்களோ, நான் மறுபடியும் சொல்கிறேன், அதுதான் உங்களுக்கு கொடுக்கணும். ஆசீர்வாதம் வேணும்னா, வாழ்க்கை மாற்ற வேணுமா? நான் சொல்கிறேனே, இந்த பஞ்ச நாள்லாம் மாற்றுறது எதனால், சுனாமியால் மாற்றுறது எதனால்? அவன் நற்கிரை செஞ்சவங்க. அவங்க போயிட்டு ஊரை விட்டு தனியாக வரும்போது ராஜா என்ன பண்ணார்? ஆளை ஏற்படுத்தி நற்கிரியை செய்கிற எந்த மனிதனும், பைபிள் சொல்லுது, அந்த கீலியாத் பர்சிலா தாவீது மக்னாயிம் தப்பி விடும் போது சாப்பாடுலாம் கொடுத்து ஆதரிச்சாராம். அவங்க பிள்ளையாக கிம்காம் எங்கே பண்ணுவார்? எருசலேமில் என்ன கூட அசனம் பண்ண சாப்பிட வைப்பானாங்க. யோனத்தான் நற்கிரியை செய்த மனிதன், அவன் பிள்ளையாக மேவி போ சேர்த்துக்கு என்ன ஆகி போச்சு பாருங்க. கனத்துக்குரியவன் நற்கிரியை செய்தது யாரு? கொர்னலியு. அந்த வாழ்க்கையை பாருங்கள் என்ன ஆகுது. நான் அதனால சொல்கிறேன், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நற்கிரியை செய்வதற்குன்னா நீங்கள் பணம் கொடுத்து உதவானா, சந்தர்ப்பம் கிடைக்கும். நீ தான் அந்த வேலை செய்யறதுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்ய கத்தவனை வைப்பார். ஆஃபீஸ்லையோ, வீட்லையோ, சொந்தத்துலையோ, பந்தத்தையோ, சர்ச்சிலையோ அந்த சந்தர்ப்பம் வரப்போ டோன்ட் மிஸ் அ சான்ஸ். வேற யாராவது பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பாங்க அப்படின்னு விட்டுட்டுனா அடுத்த சான்ஸ் உனக்கு கிடைக்க சான்ஸ் லூஸ். உன் கண்ணில் பார்த்தல உடனே நீ செஞ்சிரு. அது செய்வதனால உடனே நீ இழைச்சி போவது கிடையாது. அதை செய்வதனால கர்த்தருக்கு முன்னாடி நீ தாழ்மைப்படுகிறாய், நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சின்னதெல்லாம் இந்த என்ன கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் என்ன, அது என்னையா பெருசு ஒரு பெரிய வாழ்க்கையை மாத்துச்சுன்னா? கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் என்ன, எந்த சூழ்நிலை கொடுத்தாங்க அதுதான் முக்கியம். எந்த சூழ்நிலை கொடுத்தோம்? ஏன் எத்தனை பேர் பசி இல்லாமல் நம்மளை தேடி வருமா வரும் கத்த செய்வார். எத்தனை பேர் உன்னை பார்த்து கேட்பாரு, உங்களை பார்த்து கேட்பாரு, எங்கேயா வைப்பார் யாராவது. அந்த சூழ்நிலை கைசே சொல்ற மிஸ் பண்ண. ஏன்னா தேவ தூதரும் அப்படி வர சந்தர்ப்பம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஒரு கிறிஸ்தவ அதனால தான் இந்த மனுஷிய கர்த்தர் வார்த்தை ஒரு கசப்பான அனுபவம். இந்த மாற்ற சிம்பிளாக சொல்கிறேன், உங்களை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நன்மை செய்யவும் தானதரம் பண்ணவும் மறவாதிரீங்கள். ஒரு காசு கூட கொடுக்குவானா? ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் பைக்கில் போகும்போது முடியாதவனை பார்த்து ஏற்றிங்க, குடிக்கிறவனை பார்த்து ஏற்றுவானா? யாராவது கீழே வந்துட்டா ஜெய்சோ நிறுத்தி இது பண்ணுங்க. யாராவதுக்கு இல்லைன்னா எத்தனையோ பேர் மெடிக்கலுக்கு இல்லை, எத்தனையோ பேர் பார்க்கலாம், எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் நம்மளுக்கு உதவி செய்ய. நான் சொன்னேன், நீங்கள் தேடி போய் கொடுக்குவானா? உங்களை தேடிய கர்த்தர் அனுப்புவார். இதே நான் முடிச்சுலாம் பார்த்தா ஒன்று, ஏன்னா இதுக்கு ஆப்போசிட் ஒன்றுங்க. பயப்படாத 2 மணி சொல்லியிருக்குது. இதில் நிறைய காரியம் இருக்குது. தேவசுத்தமாக வரப்போனால பார்க்கலாம். இந்த பயப்படாத கர்த்தர் நமக்கு சொல்ல மாட்டார். நான் காலையில் சொன்னேன், இந்த பயப்படாத இப்படி இருக்குது, இந்த பயப்படாத கிடையாது. பயப்படாதன்னா எல்லாம் பயப்படாத, ஒரே பயப்படாத கிடையாது. எடுத்துக்கொள்ளுங்கள் நியாயாதிபதி 4ஆம் அதிகாரம், நான் வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 18, பழைய ஏற்பாடு 306. யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே. என்னதுங்க? என் நண்டை உள்ளே வரும் பயப்படாதையும். என்னது?
என்று அவனோட சொன்னால், அப்படியே அவன் அண்டையில் கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சம்மா காலத்தில் மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாகமாக இருக்கிறேன் என்றாள். அவள் பால் துருத்தி திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்போது அவன், நீ கூடாரவாசி நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராவது இருக்கிறாளா என்று என்னத்தில் கேட்டால், இல்லை என்று சொல் என்றாள். பின்பு ஏபேரின் மனைவி யாகேல் ஒரு கூடார அணி எடுத்து தன் கையில் சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியில் அந்த ஆணியை அடித்தாள். அது உருவி போய் தரலை போயிருந்து அப்படியே ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். இதுதான் இந்த சிசரா என்பவன் இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக நிறைய பேர் சாவடிச்சவன். ரைட்டுங்களா? ஒரு யுத்தம் வருது. அதில் பாராக்குக்கு வரும்போது சிதறி ஓடுறான். ஓடின்னு ஓடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, யாகல் வீட்டுக்குள்ளே பூந்துட்டு அவனை ஓடிட்டு இறங்கிட்டு மறைஞ்சிட்டு. ஏன்னா யாகலுக்கும் அந்த ஏபர் குடும்பத்துக்கும் சிசராக்கும் ஐக்கியம் இருந்தது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அப்போ மக்கள்லாம் தேடி வரும்போது அப்போ சொல்கிறாங்க, யாராவது வந்து என்னை கேட்டால் என்ன பண்ணுங்க, யாராவது என்னை கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லு. ஆமாம் அப்போ சொல்லிப்பாங்க, கவலைப்படாதீங்கய்யா. ஏன்னா ஃபேமஸான சிசேரா தளபதி, பயங்கரமான இருப்பிரதத்தை வச்சு கொண்டு இருந்தவன். நீங்கள் படித்து பாருங்களேன், கானானின் ராஜா கூட இருந்தவன். அவனை பார்த்து அத்தனை பேருங்க, பயங்கரமானவன், இஸ்ரேல் மக்களை ஒடுக்கினவன். இப்போ ஓடி போய் மறைஞ்சிக்கினாருங்களா? அவங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்க, அவங்களுக்கு நல்லா ஐக்கியம் இருந்தது. நீ கவலைப்படாதீங்க, நான் யாராவது சொன்ன அழகான படுக்க வச்சுட்டு மறைவான இடத்துல போர்வை போட்டுட்டு தண்ணி கேட்டான். தண்ணி தான் கொடுமா? தண்ணி என்ன, உனக்கு பாலே கொடுக்குறேன். என்னதுங்க, சாவு நேரத்தில் பால் ஊற்றுவாங்க போது அதுமாதிரி ஊற்றி என்னங்க அவங்க சொல்கிறாங்க, யாரை பார்த்து, சிதராவே நீ ஏன் பயப்படுற? யார் வந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், வீட்டுக்குள்ளே வர மாட்டாங்க. யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி மக்கள் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன பார்த்துறாங்க தெரியுமா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பைபிள் சொல்லி ஒரு ஆணி எடுத்து அடித்தாங்க, செத்து போயிட்டான். ஏன்னா அது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். பாராக்கு சொல்லிட்டாரு, பாராக்கு போகிறாரு, வெற்றிக்கு போகும்போது தெபரால கூப்பிட்றாரு, நீ வா. இல்லை நீ போன்னு சொல்லும்போது அப்போ தெபரால் சொல்கிறாங்க, இந்த யுத்தத்தில் வர மேன்மை உனக்கு வராது, வேறு யாருக்கு கிடைச்சோன்னா அப்போ யாருக்கு கிடைக்கணும்? அப்படி அவங்க அப்போ கர்த்தர் மாற்றிட்டாரு பாருங்களேன். பாருங்கள் யாரோட எதை பண்ணுறா பைபிள் சொல்லுது. நான் 17 சிதற கால்நடையாக கேனின ஏபரின் மனைவி யாகலுடைய ஊடத்துக்கு வந்தால், அப்போது யாபின் என்னும் ஆட்சியின் ராஜாவுக்கும் கேனின ஏபரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. கவனிங்கள், அவங்க 2 பேருக்கு அந்த கேனியனுக்கும் அவங்களுக்கு என்ன இருந்தது? சமாதானமாக இருந்த தொட்டா அந்த வீட்டுக்கு போனாங்க. நான் சொல்லிட்டு போகுதுங்களா? இப்போ திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆணி எடுத்து அடிச்சு சாவடிச்சிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு மக்களும் நமக்கு இருப்பான். பயப்படாத, உன்னை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, உனக்கு நான் நிற்பேன். நீ ஏன் பயப்படுற? உன் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? எனக்கு அவன் தெரியும். பயப்படாத, உனக்கு நான் பொருளாதாரம் தரேன். இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இந்த மாதிரி பயப்படாத சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுக்கறதே கிடையாது. கர்த்தர் நமக்கு பயப்படாதே என்ற வார்த்தை கொடுப்பாரானால் தற்கால சூழ்நிலை எதிர்காலத்தில் மாறும். இந்த 6 மாதம் கடந்து வந்த சூழ்நிலை இந்த 7வது மாதத்தில் மாறும். யார் உங்களுக்கு எப்படிப்பட்ட பயப்படாத வேணும்? மனிதர் சொல்கிற எந்த வார்த்தையும் பயப்படாதேன்னு என்று நான் உனக்கு பாதுகாத்துறேன், நான் இருப்பேன் சொல்கிறோம் தான் கடைசி உனக்கு குழி நோண்டுவான். தயவு செய்து மனிதர்களால் சொல்லப்போ அந்த வார்த்தை அந்த யாபி இந்த சிதராக்கு எவ்வளோ ஆறுதலாக தான் வந்திருக்கோம். உயிர் பொழைச்சிட்டேன்னு நினச்சிட்டான். ஆனால் பைபிள் சொல்லுது, அந்த ஆயாசமாக தூங்கினா, ரொம்ப அப்படியே தூங்கினார். அந்த பால் அப்படி தூக்கத்தை கொண்டு வந்துடுச்சு. அந்த ஆணி இவ்வளோ பெரிய ஆணி, அது கூடற ஆணி, அதை அடித்து பூமிக்குள்ளே போச்சான். தொழிலாளர் சுற்றி பாட்டில் எழுதிக்குது, அடித்தோடனே பூமிக்குள்ளே போச்சான். பைபிள் பார்த்தீங்களா? ஸோ இந்த பயப்படாத எது சொல்கிறேன்னா, உன் கூட இருக்கிறவங்களே உனக்கு குழி நோண்டுவாங்க. ஆனால் கர்த்தர் உன் வார்த்தை உன் வாழ்க்கையில் வருமானால் உன் வரும நிலையும் மாறும், உன் கசப்பான அனுபவம் மாறும், உன் எதிர்காலம் மாறும், உன் குடும்பமும் செழிக்கும். சிம்பிள். என்ன செய்யணுன்னா, உனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் நன்மை செய்யவும் தான தரப்போம். எனக்கு தான் இருக்குது கடைசி, நான் ஏன் மற்றவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அந்த கடைசியில் வச்சு தான் கர்த்தர் டெஸ்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் உயர்த்த பார்க்குவார். கடைசி தான் நிற்கிறேனே, இதே நான் கொடுத்துட்டா என்ன பண்ணுவேன்? இல்லை, அதையும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஏதாவது உங்கள் வாழ்க்கையில், நான் சொல்கிற சாப்பாடு பொருள் மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையை, இந்த வாழ்க்கை மாறுமா? எத்தனையோ சந்தர்ப்பம் கர்த்தர் பேசி இருந்திருப்பார். கடைசியாக இருக்குமே, கடைசியாக இவ்வளோ பண்ணுமே, நான் என்ன செய்யணும்னா கடைசியாக என்னதான் கேட்கணும், உனக்கு கடைசியாக உன்னை யோசித்து பாருங்கள்.
ஏதோ ஒன்று கர்த்தர் ஒன்று கொடுக்க விரும்புகிறார். எவ்வளவோ வாழ்க்கையில் கடந்து வந்துட்டோமே, இருக்குத லாஸ்ட் இதுதான், அந்த லாஸ்ட் எதுன்னு கண்டுபிடிங்க, அதையும் கர்த்தர் கரத்தில் கொடுத்துப்போம். எலியா கையில் கொடுக்கப்பட்டது. ஒரு குடும்பம் மாறுமானால் எலியாவிலும் பெரியவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஒரு மனிதன் கரத்தில், தேவ மனுஷன் கரமே ஒரு குடும்பத்தை மாற்றி ஒரு மீன்ஸ் அழியாமையில் காத்து கொள்ளுமானால், உனக்காக எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் எலியாவிலும் பெரியவர். கண்ணு சொல்லாமே அவர் சொல்லுவார், நீ பயப்படாதே, உன் கசந்த நிலைமை மாறும், பயப்படாதே, உன் எதிர்காலம் மாறும், பயப்படாதே. தற்கால சூழ்நிலை கர்த்தர் மாற்றி நீ உனக்கு சாப்பாடு வழியில் நினைக்காத. ரூத் பொறுக்கி சாப்பிட்டாங்க, பொறுக்கி சாப்பிட்ட ரூத் ஒரு சந்ததியை மாற்றினாங்க. ஆனால் சாப்பிட்டு சாவ நினைச்சவங்க சாவ போறவங்க மாற்றினாங்க. சாப்பிட்டு செத்து நினைச்சாங்க. அவங்க வாழ்க்கை பார், அவங்க வாழ்க்கை மத்தவங்க கொடுத்தாங்க. ஏன் மத்தவங்க கொடுக்க முடியாது? அந்த ஊரெல்லாம் சாப்பிட்டுது. அந்த ஊரை கேட்டு பாரு, எப்படியா நீங்க சாப்பிட்றீங்க? அந்த பொம்பளை பேர் ஏதோ வச்சுப்போமே, ஏதோ அந்த பொம்பளை கொடுத்தா, அந்த பொம்பளைக்கு யாரையா கொடுத்தா? அந்த பொம்பளை கர்த்தர் கொடுத்தாரியா? நீங்க மாத்திரமல்ல, உங்களால் உங்க குடும்பம் போஷிக்கும்.